నన్బర్గులకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ నేను వెంకட்ని இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே லாஸ்ட் வீக் அதாவது 13/2/2025 அன்னைக்கு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நண்பர் நம்மளை குட்டிகள் கேட்டிருந்தார். அவருக்காகவும் காலாஸ்திரி பக்கத்துலேருந்து ஒரு 2-3 நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்காகவும் நம்ம குட்டிகள் எடுக்கிறதுக்காக ஒங்கோல் பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. பேசிட்டீங்களா? பேசுங்க இன்னொரு வாட்டி. சொல்லிட்டேன் அதான் 60 இல்லை 70 குட்டி எடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். சரிண்ணா தோல் ஆக்கில பத்து இதுவும் முன்னாடி பார்த்த குட்டிகள் தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது எடுத்தது. இதிலேருந்து நம்ம ஒரு 70 குட்டிகள் புதுக்கோட்டைக்கு எடுத்து அனுப்பினோம். அவர் பார்த்திங்கன்னா வரல, நம்மளுக்கு பணம் போட்டு விட்டார். நம்ம தான் எடுத்து அனுப்பிச்சோம். வண்டி கூட போகிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் அன்றைக்கி அனுப்பியிருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தினால நேரில் வந்து எடுக்க முடியாதவங்க ஒரு 4-5 நாள் முன்னாடியே எனக்கு அமௌண்ட்டை போட்டு விட்டணும். அப்படி போட்டால் மட்டும்தான் நான் பேங்க்லேருந்து எடுத்து கேஷாக எடுத்துகிட்டு போக முடியும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அங்கே வந்து ஃபோன்பே, ஜிபே, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப சிரமம். சில நேரங்களில் லாக் ஆகிடும், ப்ராசஸிங்குன்னு விழுந்துடும். அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் கேஷாக எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த குட்டிகள் தான் நம்ம செலக்ட் பண்ண குட்டிகள். மொத்தம் 70 குட்டி. ஒரு 150க்கு மேலே இருந்தது குட்டிகள். அதுலேருந்து நம்ம ஒரு 70 குட்டிகள் செலக்ட் பண்ணி இதில் விட்டு வச்சுருக்கோம். இப்போ எடை போட போகிறோம். அவங்க சொல்கிறதே எழுதுங்க. இரநூறு அவங்க சொல்றது எழுதுங்க சார். 150 பார்க்க కన్ఫ్యూజ్ అవ్వకూడదు. ఫ్రెండ్స్ మనం పిల్లలు అయితే దానికోసం ఒంగోలు పక్కన ఒక విలేజ్కి పోయినాము. మొత్తం 70 పిల్లలు ఎత్తినాము. లైవ్ వెయిట్ ఫర్ కేజీ వచ్చి 450 అని ఎత్తినాము. యావరేజ్గా ఒక్కొక్క పిల్ల 18.5 కిలోల దగ్గర వచ్చింది. కాలు పైకి టక్కన எழுதிருக்கு. ఉండు నేరుగా పెట్టు. ఏయ్ 2400 రాళ్ళు అబ్బా నువ్వు 4 కాళ్ళు దాన్ని చేర్చిపట్టు. 24 Ikut ke?
ఎక్కడా ఆ పని తీసుకుపో. అదే మధ్యాహ్నం మనం తీసుకురమ్మన్నాడు. అదే ఆడ పెట్టమని చెప్పాడు. ఆడ పెట్టి మీరు ఆనాగా వేసుకుందరో ఆడ పెట్టమని చెప్పంటున్నాడు. మెటల్ పిన్నట్టుంది కదా. எடை போட்டது எடை போட்ட மாதிரி இந்த கேஜில் போட்டோம். பெயிண்ட் போட்டு அதில் நம்ம போட்டுட்டோம். ఎడేసినట్టుగా ఆ దొడ్లో తోలిపెట్టినాము. మొత్తం எத்தனை கிலோ வந்தது, ஆவரேஜாக எவ்வளோ லைவ் வெயிட் வந்தது, ஒரு குட்டி என்ன ரேட்டு வந்ததுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். తీసినా తీసుకో. మనం మనకేది నాడేరు కాదు పట్టవా పట్టేది కాదు. నాడేరు అన్ని ఆనేస్తా మన తల వేయాలి పనులు అది వేసుకుందా తీసుకో. పట్టం 18,500 మీ నాయన తెలిపిందా? குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியான குட்டிகளில் எந்த குறையுமே இல்லை. இந்த குட்டிகளில் ஃபர் கேஜி 450 ரூபாய்க்கு நம்ம லைவ் வெயிட்டுக்கு எடுத்தோம். இதுக்கே எங்களுக்கு லாபம் இல்லை, நஷ்டத்துக்கு தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஜோடி கணக்கில் எடுக்கும்போது கண்டிப்பாக இதை விட கூடுதலாக தான் போயிடுது. இந்த லைவ் வெயிட்டு கூட நிறைய பேர் கொடுக்கறதில்ல, ஒரு சிலர் தான் வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெண்டுக்கு நம்ம அவங்கள கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஏன்னா லைவ் வெயிட்டுக்கு போடும்போது நமக்கும் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் வந்து நஷ்டம் இருக்காது. முன்ன பின்ன வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சு எடுத்தாலும் கூட அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இது 400 ரூபா எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம 450 ரூபாய்க்கு எடுக்கிறோன்னு சொன்னால் இதனுடைய ப்ரீடு, இதனுடைய குவாலிட்டிக்காக நம்ம எடுக்கிறோம். இருந்தாலும் 50 ரூபா கூடுதலாக வச்சு எடுத்தால் கூட நமக்கு வந்து இது 50 ரூபா தான் வந்து நமக்கு லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஜோடி கணக்கில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் 500 ரூபா கூட வந்தது, சில நேரங்களில் 480, 90ன்னு போயிடுது. இதுக்காக தான் குட்டிகள் தேவைப்படுறவங்கள நம்ம முன்கூட்டியே புக் பண்ணிக்க சொல்கிறோம். புக் பண்ணும்போது என்ன யூஸ்ன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் 50 குட்டி தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த 50 குட்டிக்காக இப்போ ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் வாடகை வந்து கூடுதலாக வரும். அதுவே ஏன்னா அந்த வண்டியில் நம்ம 80 குட்டி 90 குட்டி போடலாம். ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது 50 குட்டி தான். அந்த 50 குட்டிக்காக நம்ம அந்த வண்டி வச்சு எடுக்கும்போது வாடகை கூடுதலாக வரும். நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணும்போது நான் இன்னொரு 40 குட்டியோ 30 குட்டியோ யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்கள வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி நான் ஒரே வண்டியில் அனுப்ப முடியும். ஒன்று, அதே மாதிரி குட்டிகள் வெளியில் இருக்குது, சேல்ஸுக்கு இருக்குது, லைவ் வெயிட்டுக்கு தர்றாங்களோ இல்லை ஜோடி கணக்கில் சொல்கிறாங்களோ, குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வீடியோ வரும்போது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நான் அனுப்ப முடியும். பொதுவாக நான் வந்து ஒரு குரூப்லேயோ இல்லது வீடியோவிலையோ போடும்போது என்ன ஆகும்னா ஏகப்பட்ட கால்ஸ் எனக்கு வந்துட்டுருக்கும். தேவையில்லாமல் என்கொயரி பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற ஐடியாவே இருக்காது. அவங்க ஒரு 2 மாதம் பொறுத்து எடுக்க வேண்டியவங்களாக இருக்கும். ஸோ அதனால் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து வீடியோக்களை நம்ம அனுப்புறது. நம்மக்கிட்ட குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ அனுப்புனாங்க, அதாவது நமக்கு அனுப்புனாங்கன்னா நம்மக்கிட்ட அந்த வீடியோ இருந்ததுன்னு சொன்னால் அந்த வீடியோவை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க பார்த்துட்டு அந்த குட்டிகள் பிடிச்சிருந்தா வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சந்தைக்கு போய் எடுத்துக்கலாம். நம்ம வெளியிலையும் எடுத்து கொடுக்குறோம், சந்தையிலையும் எடுத்து கொடுக்குறோம். வெளியில் எடுத்து கொடுக்குறதா இருந்தால் மேக்ஸிமம் நம்ம வியாழக்கிழமை காலையில் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வெளியில் போய் பார்க்கும்போது குட்டிகள் நமக்கு செட் ஆகலைன்னா நம்ம சந்தையில் வந்து எடுக்கலாம், அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் லாங்லேருந்து வர்றவங்க புதன்கிழமை நைட்டு கிளம்பி வந்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை வெளியில் போய் பார்த்துட்டு நம்ம குட்டி செட் ஆனால் எடுத்துக்கலாம், செட் ஆகாத பட்சத்தில் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணால் கூட நம்ம செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வீடியோ வரும். அந்த வீடியோ தான் நம்ம உங்களுக்கு அனுப்ப முடியும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஃபர் கேஜி 450 ரூபான்னு எடுத்தோம்.
70 குட்டியும் சேர்த்து ஏறக்குறைய 1390 கிலோ வந்தது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 20 கிலோ இருந்தது. ஒரு 150 கிராம் கம்மி 20 கிலோ வந்தது ஒவ்வொரு குட்டியும். ஒரு குட்டி 8935 ரூபா வந்தது ஏறக்குறைய. జోడి 17,871 రూపా వந்தது. ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 70, పర్ కేజీ 450, జత 17,871 రూపాయలు పడింది. ఒక పిల్ల యావరేజ్గా 8,935 రూపాయలు వచ్చింది. பொறுமையாக நம்பர் கரெக்டாக போட்டு இன்னும் சில குட்டிகளை பார்த்தோம். அதை நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது ரெண்டு கலர் போட்டது அப்படி பார்த்துங்க. ரெண்டாவது ఒరే ఏడదా లోకల్ చెప్తా ఉన్నారా తెలంగాణలో కూడా వెళ్ళిపోతున్నా తెలంగాణ కూడా సరే ఎన్నది మొత్తం మరి కరెక్టా ఎన్నికనా ఆ సంద ముయ్యే అఖిల ఆ సంద ముయ్యే అఖిల ఆ సంద ముయ్య ఆడుండు ఎల్ల బాధయే ముయ్య అదే ఆ సంద అటు ముయ్యేస్తూ எடை போட்டு அந்த பட்டியில் நம்ம ஒட்டி வச்சுருந்தோம். வண்டி வர வச்சோம். வண்டி வந்த பிறகு நம்ம இப்போ வண்டியில் ఏతిட்டு இருக்கிறோம். ఫ్రెండ్స్ మనం ఎడేసి ఆ దొడ్డిలో తోలిపెట్టినాం. తోలిపెట్టిన దాన్ని ఇప్పుడు బండిలో ఎక్కిస్తున్నాము. என்னங்க சார் சவுண்டாக சொல்லுங்கள். அவங்களுக்கும் கேட்குற மாதிரியே சொல்லிட்டு வாங்க. 4 அப்படி சொல்லுங்கள் சத்தமாக. 5 5 6 పెద్ద ఎన్ని పట్టు కింద పోనీ 7 8 తోలుకాయ దగ్గర తోలుకాయ இதோட 9 அப்படியே சவுண்டாக சொல்லுங்கள். அப்படி பண்ணுங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது, நிறைய அனுபவப்படுறோம். திரும்ப மேலே ஏறுவாங்க என்றது அது ஒரு வேலையாக పోయిடும். 9 9 అటు సౌండ్గా ఎంచుకోండి. 10 నువ్వు ఆడుండు, నీకేమి పని ఆడెంచుకో. 10 11 ఆడుండు, నువ్వుండు 12 13 சவுண்டா சொல்லுங்க. இதெல்லாம் ஏற்றி வண்டி அனுப்பிட்டு சந்தைக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 11 12 ஆகிடுச்சு. இங்கேயே அதாவது அந்த வில்லேஜ்லேயே பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதே வண்டியில் கூடூர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சந்தைக்கு வந்தேன். அங்கே ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் காத்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே குட்டி எடுத்து ஒரே வண்டியில் நான் போட்டு அனுப்பிச்சேன். அவங்க ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க. திருக்கோளூர் பக்கத்தில் ஒரு நண்பர், அதுக்கப்புறம் பன்ருட்டி பக்கத்தில் ஒரு நண்பர், இன்னொருத்தர் வந்து பாண்டிச்சேரி. 3 பேருக்குமே சேர்த்து ஒரு வண்டியில் போட்டு அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து வாடகை ஷேர் பண்ணிக்கினாங்க. ஒரு குட்டிக்கு 190 ரூபா தான் வந்தது அவங்களுக்கு. அதுவே அவங்க தனியாக ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட காசு வந்திருக்கும், அதாவது வாடகையே. அவங்களது ஏறக்குறைய மொத்தம் ஒரு 90 குட்டி ஒரு வண்டியில் போட்டு போனதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாடகை கம்மியாச்சு. இந்த மாதிரி முன்கூட்டியே புக் பண்ணும்போது நம்ம வண்டியை ஷேர் பண்ணி கொடுக்க முடியும். இந்த குட்டிகளும் குவாலிட்டியான குட்டிகள் தான். காலாஸ்திரியிலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம வந்து கேட்டோம். ஜோடி 23,000 ரூபா சொன்னாங்க. நம்ம 20,000த்துக்குள்ளே கேட்டோம், தரமாட்டேன்னு சொன்னாங்க. லைவ் வெயிட்டுக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த குட்டிகள் எடுக்கலை.
ஆனால் கலர் நல்லா இருந்தது. குட்டிகள் வந்து நல்ல தெளிவான குட்டிகள், நீட்டு போக்கு எல்லாமே இருந்தது. இருந்தாலும் ரேட்டு కూడன்றதுனால நம்ம எடுக்கலை. ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 77 పిల్లలు. జత 23,000 చెప్పినారు. రేటు జాస్తి కాబట్టి మనం ఎత్తలా. మనం 20,000 లోగా అడిగినాం, వాళ్ళు ఈయనన్నారు. లైవ్ వెయిట్కి கூட ஈனன்னு చెప్పిனாరు. இந்த குட்டிகளும் காலாஸ்திலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம பார்த்தோம். பர் கேஜி வந்து 450 ரூபான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. மொத்த குட்டிகளை எடை போட்டிருந்தா ஆவரேஜாக ஒரு 15 கிலோவுக்கு மேலே தான் இருந்திருக்கும். 15-16 கிலோ வந்திருக்கும். ஆனால் அவங்க கடன் கேட்டாங்க. கடன் தரமாட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இந்த குட்டிகள் வாங்க முடியாமல் போயிடுச்சு. కుట్టిగలు எல்லாமே ఒరిజినల్ ఒంగోలు కుట్టిగలు தான். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు పర్ కేజీ 450 అని బేరం అయినాయి. ఎడేసేదాకా వచ్చేసినాము. వాళ్ళు వచ్చి అప్పు అడిగినారు. కళాస్తి నుంచి వచ్చిన వాళ్ళు అప్పు అడిగినారు. వీళ్ళు అప్పినన్నారు. దానివల్ల ఈ పిల్లలు మనం తీలే అట్నే నిలిచిపోయినాయి. ఉండు మాట్లాడు. వీళ్ళు మాట్లాడుకోండి. మళ్ళీ వేసిన తర్వాత కాదు మీ దగ్గర మీరు ఇచ్చేసే